ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடலாம். த ஃபாலோவிங் எக்ஸ்பென்சஸ் வேர் இன்கர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 570 யூனிட்ஸ் ஆஃப் டியூரபிள் ப்ராடக்ட். ஸோ இது என்னது? 570 யூனிட்ஸ் ஆஃப் டியூரபிள் ப்ராடக்ட் வந்து நமக்கு அவுட்புட், அதாவது உங்களுக்கு வந்து 570 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 570 யூனிட்ஸ் நமக்கு அவுட்புட்டாக அவங்களுக்கு வேணும், அவங்க சேல் பண்ணுறதுக்கு அவுட்புட்டாக அந்த கம்பெனிக்கு வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து அவுட்புட். மெட்டீரியல்ஸ் வந்து 2 lakhs, wages வந்து 60,000, overheads வந்து 40,000. நார்மல் வேஸ்டேஜ் இந்த ப்ராசஸ் இஸ் 5%. ஓகேவா? ஸோ நார்மல் வேஸ்டேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆஃப் தி இன்புட்டில் 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஸ்கிராப் வேல்யூ இஸ் ₹215 per யூனிட். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ் ஆகுது இல்லையா, அதில் ஒரு யூனிட் லாஸுக்கு அதை சேல் பண்ணோன்னா நமக்கு 215 வந்து கிடைக்கும். Prepare process account assuming there was no abnormal loss or gain. எந்த ஒரு abnormal loss or gain கிடையாது, just normal wastage மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இன்புட் வேணும். இன்புட் இருந்தால் தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இன்புட்டே அவங்க கொடுக்கல கொஸ்டினில், வெறும் அவுட்புட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் 570 யூனிட்ஸ் ஆஃப் டியூரபிள் ப்ராடக்ட் வந்து அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்புட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து அவுட்புட்டை வச்சு தான் இன்புட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அவுட்புட் எவ்வளோ? அவுட்புட் வந்து 570 யூனிட்ஸ். ஓகேவா? அவுட்புட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 570 யூனிட்ஸ்ன்ட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மல் வேஸ்டேஜ் இந்த ப்ராசஸ் வந்து 5%. அதாவது எப்பயுமே என்ன ஆகும், நம்ம இன்புட் கொடுப்போம், அதில் 5% லாஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் அவுட்புட்டாக வரும். கரெக்டாக? அப்போ இங்கே இருக்கிற இந்த 570 வந்து அந்த 5% லாஸ் போக உள்ளது. கரெக்டாக? ஸோ அப்போ 5% லாஸ் போயிடுச்சுன்னா அப்போ இது வந்து 570 வந்து 570ன்றது வந்து 100% கிடையாது. அப்போ வெறும் 95% தான். ஏன்னா 100%ல 5% லாஸ் போக தான் இந்த 570 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம 95%ஆக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 100% தான் நமக்கு வந்து இன்புட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்புட் ஈக்குவல் டு அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ இந்த 570 யூனிட்ஸ்ன்றது இந்த லாஸ் 5% சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்க யூனிட்ஸ் தான் இந்த 570. பட் ஆனால் இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தது, இன்புட்டாக எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான். 570 into 100 divided by 95. ஓகேவா? 570 into 100 divided by 95 பண்ணோன்னா எவ்வளோ வருது? 600. ஓகேவா? ஸோ 600 யூனிட்ஸ் தான் நமக்கு இன்புட்டாக நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 600 யூனிட்ஸ் தான் நம்மளோட இன்புட். ஸோ மெட்டீரியல்ஸில் நம்ம 600 யூனிட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs. அதே போல் வேஜஸ் வந்து 60,000, ஓவர்ஹெட்ஸ் வந்து 40,000. ஓகே, இப்போ அமௌண்ட் எல்லாமே போட்டாச்சு. ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் இந்த சைட் பாருங்க. ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் நமக்கு எவ்வளோ? 570 யூனிட்ஸ் தான் நமக்கு ஃபைனல் ஃபினிஷ்டு குட்ஸாக வெளியில் வந்திருக்கு அவுட்புட்டாக. ஸோ 570 தான் நமக்கு அவுட்புட். ஸோ 600ல் 570 தான் வெளில வந்திருக்கு. அப்போ 30, அந்த பேலன்ஸ் 30 என்னாச்சு? லாஸ், நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம லாஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 30 into 215, ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு 215 வந்து ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ 30 into 215 நமக்கு எவ்வளோ வருது? 6,450 வருது. ஸோ நம்மளோட டோட்டல் காஸ்ட் 3 lakhsல 6,450 நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2,93,350 தான் நம்மளோட காஸ்ட். ஓகேவா? ஸோ 2,93,350. ஓகே, 3,550 divided by 570. கரெக்டா? ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 570 அவுட்புட். ஸோ நமக்கு per யூனிட் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? 2,93,550 divided by 570 பண்ணோன்னா நமக்கு 515 per யூனிட் வந்து 515. ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.